Very good evening, friends. So last class, we were looking into the different figures of speech, and I had covered simile, metaphor, alliteration, and anaphora. Simileங்கிறது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். It is a figure of speech where two unlike things are compared. Two things have been compared, and words such as, like is used in between. The sentences, இந்த சென்டென்ஸ்ல இடையில வார்த்தையா ஆஸோ இல்லாட்டி லைக் வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கும். The crowd moved as slow as a snail. அந்த கூட்டம் வந்து இந்த நத்த வேகத்துல வந்து நகர்ந்துதான். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? ரொம்ப மெதுவா கூட்டம் வந்து நகர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? This is a simile. How you can identify whether a given line is a simile? With these two words. வார்த்தைகள் ஆஸோ அல்லது லைக் வந்து உபயோகிக்கப்பட்டிருக்கும். Two unlike things compared. ரெண்டும் ஒரே மாதிரியான விஷயங்கள் கிடையாது. லைக் திங்ஸ்னா ஒரே மாதிரி, வேற வேற மாதிரி இருக்கிற விஷயங்கள அன்லைக் அப்படின்னு சொல்லலாம். So you're comparing crowd to a snail. கூட்டத்தையும் ஸ்னேலையும் கம்பேர் பண்றீங்க. ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஒரு ரெண்டும் ஒரே மாதிரியான விஷயங்களா கிடையாது இல்ல. இங்க எதை வந்து கம்பேர் பண்ணப்படுது? அந்த வேகம் எப்படி நகர்ந்ததுன்னு சொல்றாங்க. Two unlike things have been compared and words such as like or as is being used. Okay, இது simile புரிஞ்சுக்கணும். அடுத்தபடியா மெட்டாஃபர். மெட்டாஃபரும் இதே மாதிரிதான், ஆனா உள்ள அர்த்தம் அடங்கியிருக்கும். There is a hidden meaning. We shouldn't take literal meaning into consideration. Hidden comparison. Two unrelated things. ரெண்டுத்துக்கும் பொருத்தமே கிடையாது. ஆனா ஏதோ ஒரு உள்ள அர்த்தம் இருக்கு. அதை ஏன் கம்பேர் பண்றாங்கங்கிறது நம்ம அதை வச்சுதான் புரிஞ்சுக்க முடியும். Just a moment. இஸ்ங்கிற வார்த்தை உபயோகிக்கப்படும் மெயினா. அந்த வேர்ட்ஸ்லாம் நான் க்ளூ வேர்ட்ஸ்லாம் என்னெல்லாம் வரும், மெட்டாஃபர்னா எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது நான் சொல்றேன் டுவர்ட்ஸ் தி எண்ட். She is the apple of my eye. அதாவது அவர் ரொம்ப ப்ரெஷியஸ், எனக்கு அவர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சொல்றேன். She is the apple of my eye. எங்க அப்பா கடும் கோவத்துல அப்படியே கொதிச்சுட்டு இருந்தாரு. My father was boiling mad. அப்பா எங்கேயாவது கொதிப்பாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல என்ன சொல்ல வராங்க? ரொம்ப கோவத்துல இருந்தாருன்றது நம்ம புரிஞ்சுப்போம். இந்த உதாரணம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றத பார்த்துருப்போம். Her brain is like a computer. Your brain is a computer. உன்னுடைய மூளை வந்து கம்ப்யூட்டர் போல. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? நிறைய இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியும், கேதர் பண்ண முடியும், இல்லாட்டி டக்குன்னு கால்குலேட் பண்ண முடியும். இதெல்லாம் சொல்ல வராங்கன்னா your brain is a computer.
உன்னுடைய மூளை கம்ப்யூட்டர் போன்றது. ஏன் அவளுடைய மெமரிக்காக சொல்ல பண்ணலாம், அவனோ அவளோ அவளுடைய மெமரி பவர்க்காக சொன்னா, இல்லாட்டி டக்குன்னு ஒரு விஷயத்த கால்குலேட் பண்ண முடியும்னா அதுக்காக சொல்லலாம். ஸோ தெர் இஸ் அ ஹிடன் மீனிங், உள்ள அர்த்தம் அடங்கியிருக்கு. அதுதான் ஹிடன் மீனிங் சொல்லுவோம். லிட்ரல் மீனிங் நாட் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். இந்த வார்த்தைகள் என்ன சொல்றதோ அது போல, அவ வந்து என்னுடைய ஆப்பிள் போல, என்னுடைய கண்ணுல ஆப்பிள் போல அப்படிங்கிற அர்த்தமா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏதோ ஒரு அர்த்தம் சொல்ல வருது, அந்த அர்த்தம் என்னங்கிறதான் நம்ம பார்க்கணும். I've crossed this so that we shouldn't take literal meaning into consideration. அதை எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக அதை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன். Her voice is music to the ears. இந்த உதாரணமும் பார்த்துருப்போம். அவளுடைய குரல் வந்து காதுக்கு இசை போல இருக்கு. அதாவது ரொம்ப மெல்லினமா, ரொம்ப அழகா அற்புதமா இருக்குங்கிறது தான். அடுத்தபடியா ஆலிட்ரேஷன் பார்த்தோம். நான் ஒரு 5-10 மினிட்ஸ் போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னதை குயிக்கா ரிவைஸ் பண்ணேன். ஏன்னா போன கிளாஸை யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். அண்ட் அதர் திங் இஸ் இட் வில் பி அ குட் ரீகேப். ஒரு டக்குன்னு ரீகேப் பண்றதுக்கு, ரிவைஸ் பண்றதுக்கு உதவிகரமா இருக்கலாம். ரெப்பிட்டிஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். REPETITION. Repetition of consonant sounds. Consonant soundsனா AEIOU தவிர இருக்கிற மீதி எழுத்துக்களுடைய உச்சரிப்பு, அதெல்லாம் தான் கான்சனன்ட் சவுண்ட். ஏ இ ஏ இ ஆ அ இதெல்லாம் வந்து AEIOUவோட சத்தம். நான் இப்போ சொன்னது கான்சனன்ட் சவுண்டா வரணும். நான் சொல்லியிருந்திருப்பேன், அம்ப்ரெல்லான்னு தான் நம்ம உச்சரிப்போம், யும்ப்ரெல்லான்னு சொல்ல மாட்டோம். யும்ப்ரெல்லா, யூனிட்டிங்கிறத யூ சத்தம் வரும், அதனால இது கான்சனன்ட் சவுண்ட். இதுவே வந்து அம்ப்ரெல்லா சொல்றத என்ன உச்சரிப்பு வருது, அம்ப்ரெல்லா. ஸோ இட் பிகம்ஸ் அ வவல் சவுண்ட். யூனிட்டி வந்து கான்சனன்ட் சவுண்ட் ஆயிடும். யூனிட்டி, யூனிவர்சிட்டி, all these words are having the sound of consonant. கான்சனன்ட் சவுண்ட் வருது, வவல் சவுண்ட் கிடையாது. அம்ப்ரெல்லா, அக்லி, சிங்கமா இருக்கிறது அக்லி அப்படி சொல்லுவோம்ல. Here it is having sound of a vowel. Wild wind. Curious clock. Curious clock. Wild wind. All these letters are consonant letters as well as they're having a consonant sound. Vowel sound கிடையாது. நம்ம மெயினா பார்க்க வேண்டியது கான்சனன்ட் சவுண்டா இருக்காங்கிறது தான். அடுத்தடுத்து வர வார்த்தைகள் ஒரே லைன்ல இருக்கலாம். முதல் வார்த்தையும் 4வது வார்த்தையுமா கூட இருக்கலாம். முதல் வேர்டும் 3வது வேர்டுமா கூட இருக்கலாம். நீ நாட் பி நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் வேர்ட். அடுத்தடுத்து வர வார்த்தைகளா இருக்க வேண்டாம், இருக்கணுங்கிறது அவசியம். இட் கேன் பி ஃபர்ஸ்ட் அண்ட் தி தேர்ட் வேர்ட் ஆஸ் வெல். பட் ஃபர்ஸ்ட் லெட்டர், அதோடைய சவுண்ட், எழுத்தினுடைய உச்சரிப்பு, வேற எதுவும் கிடையாது. எழுத்தினுடைய உச்சரிப்பு தான் ஆலிட்ரேஷனுக்கு நம்ம பார்ப்போம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுத்தினுடைய உச்சரிப்பு. அடுத்தடுத்ததாக வரக்கூடிய வார்த்தைகள் ஒரே லைன்ல வருதுன்னா அது ஆலிட்ரேஷன். அதுவும் என்ன சவுண்ட், கான்சனன்ட் சவுண்ட்.
Just a minute. ஸோ இதுல பார்த்தோம்னா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் மோஸ்ட்லி போயம்க்கு நம்ம உபயோகிப்போம். கவிஞர்கள் பொதுவாக போயட்ஸ் வந்து தே யூஸ் திஸ் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் டு கிவ் அ பெட்டர் டிஸ்கிரிப்ஷன். சிமிலி, மெட்டாஃபர், பர்சானிஃபிகேஷன், alliteration, ஹைப்பர்போல், idioms இது போல நிறைய இருக்கு. ஸோ alliterationனா யூஸ் ஆஃப் சேம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? சிமிலி. A simile is a comparison of two things using the words like or as. லைக்கோ அல்லது ஆஸ்ங்கிற வார்த்தை உபயோகிப்போம். as sweet as honey, தேனை போல இனிப்பா இருக்கான் அப்படின்னா ரொம்ப இனிப்பா பேசுறான். he doesn't hurt anyone, ரொம்ப அழகா பேசுறான் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லலாம் as sweet as honey. racing like a frightened rabbit, ஒரு பயந்து போன ஒரு முயலை போல வேகத்தை வந்து அவன் வெளிப்படுத்தினான். racing like a frightened rabbit, ரொம்ப வேகமா ஓடும்ல. as sweet as pie, colorful like crayons. as tall as giraffe, ஒருத்தன் வந்து ரொம்ப உயரமா இருக்காங்கன்னா ராஜா is as tall as giraffe. ஒட்டகம், சாரி நாட் ஒட்டகம், ஜிராஃபே போல ரொம்ப உயரமா இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். So you can make note of these simple examples for similes if at all you want. நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிக்கிறேன். சிமிலிக்கு இந்த உதாரணங்கள்லாம் கூட நீங்க நோட் டவுன் பண்ணிக்கலாம். Next, metaphor compares two things by saying that one is something else. Usually uses the words is, are, was, were. My father was boiling mad. அந்த உதாரணம் பார்த்தோம். She is apple of my eye. அதுல is உபயோகிச்சோம். Her brain is a computer. Your brain is a computer. உன்னுடைய மூளை வந்து ஒரு கணினி போன்றது. For example, Sarah is always a clown in the class. சாரா வந்து கிளாஸ்ல எப்போதுமே ஒரு கிளவுனை போல, அதாவது எப்போதுமே வேடிக்கை காட்டுவா, சிரிப்பு மூட்டுவா. சாரா இஸ் பீங் கம்பேர்ட் வித் அ கிளவுன், ஜோக்கர். அதுதான் கிளவுனுங்கிறது. இஸ்ங்கிற வார்த்தை ஹைலைட் ஆகப்பட்டிருக்கு. ஸோ வி யூஸ் வேர்ட் சச் அஸ் இஸ். ஆஸும் லைக்கும் நம்ம சிமிலில உபயோகிப்போம். மெட்டாஃபர்ல இஸ், ஆர், வாஸ், வேர் இந்த மாதிரி வார்த்தைகள் இந்த வாக்கியங்கள் இடையில உபயோகிக்கப்படலாம். இந்த லைன்ல சென்டென்ஸ் இடையில உபயோகிக்கப்படலாம். ஷீ இஸ் அ வாக்கிங் என்சைக்ளோபீடியா. அவ ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா. ஏன்னா நிறைய விஷயம்
தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. ஒரு புத்தகத்துல தானே என்சைக்ளோபீடியாங்கிறது என்ன, எல்லா விஷயங்களும் ஒரே இடத்துல கன்சாலிடேட்டடா இருக்கும். ஒரே இடத்துல எல்லா தகவல்களும் ஒரு இடத்துல இருக்கும். எதை தேடினாலும் நமக்கு கிடைக்கும். அவ வந்து ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியானா அவளுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். என்சைக்ளோபீடியா கான்ட் மூவ், ரைட்? இட் வில் பி ஜஸ்ட் இன் அ பிளேஸ். ஒரே இடத்துல தான் இருக்கும். புத்தகம் எங்கேயாவது நகருமா என்ன? கிடையாது. ஆனா இத வந்து இங்க என்ன பண்றோம், அவ வந்து ஒரு நடமாடும் என்சைக்ளோபீடியா. ஷீஸ் இட் இஸ் பீங் கம்பேர்ட் டு அ ஹியூமன். Why it is being compared to a human? The knowledge is taken into consideration. அவளுக்கு இருக்கிற அறிவாற்றல் வந்து ஒப்பிடப்பட்டிருக்கு என்சைக்ளோபீடியாவோட. Two unrelated things have been compared, but words such as is, are, was, were have been used in between. இந்த வார்த்தைகள்லாம் இடையில உபயோகிக்கப்படுறதுனால இது நம்ம ஒரு மெட்டாஃபர் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் பண்ணலாம். Two unrelated things have been compared. We need to take into consideration hidden meaning. உள்ள அர்த்தத்தை எடுத்துக்கணுமே தவிர அந்த வாக்கியத்துல என்ன சொல்ல வருதோ அதே அர்த்தத்தை நம்ம எடுத்துக்க கூடாது. Metaphor. She is a shining star. My granddad is a wise owl. He is a buzzy bee. எப்போதுமே பிஸியாவே இருப்பான், அதனால பஸி பி. எப்போதுமே தன்னோட தேனை சேகரிச்சுட்டே இருக்கும்ல பி, அதனால ஹி இஸ் அ பஸி பி அப்படின்னு சொல்லலாம். இஸ்ங்கிற வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கு. மை கிராண்டட் இஸ் அ வைஸ் அவுல். இஸ்ங்கிற வார்த்தை அகெயின். All these three sentences are having words is in between. So alliteration is a repetition of initial consonant sound. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரம்பத்துல வரக்கூடிய ஒரு கான்சனன்ட் சவுண்டோடைய உச்சரிப்பு மறுபடியும் மறுபடியும் வருது அப்படின்னா தான் அது alliteration. The use of same beginning consonant sound in a line or a verse. Peter Piper picked a peck of pickled peppers. இந்த டங் ட்விஸ்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து இந்த கான்சனன்ட் சவுண்ட் ஆரம்பத்திலேயே வரும். புக் பிளாக், பாட் தி பிளாக் புக் பேக். பங்கிற சவுண்ட் ஆரம்ப வார்த்தை, ஆரம்ப எழுத்தினுடைய சத்தம். புக் பிளாக், பாட் தி பிளாக் புக் பேக். இதை நம்ம வேகமா சொல்றோம்னா அது ஒரு டங் ட்விஸ்டரா நம்ம உபயோகிப்போம் ஒரு விளையாட்டுக்கு. சீ ஷெல், சீ செல்ஸ், ஷீ செல்ஸ் ஆன் தி சீ ஷோர். I repeat it again. Sea shell, sea cells, sea shells on the seashore. ஸோ இதெல்லாம் என்னத்துக்கு நான் சொல்றேன் இந்த உதாரணங்கள்னா, கான்சனன்ட் சவுண்ட் அந்த வார்த்தையினுடைய ஆரம்பத்துல வர சவுண்ட் ஒரே மாதிரியான சத்தம் அடுத்தடுத்த வார்த்தைகள்ல வருது. ஸோ இன் டங் ட்விஸ்டர்ஸ் இட் இஸ் அ காமன் திங். ஸோ டங் ட்விஸ்டர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் alliteration. Alliteration is when two or more words begin with the same sound. Someone is saying something. யாரும் ஏதாவது சொல்றீங்களா? Simile, metaphor, alliteration பார்த்தோம். Lily received fancy flowers. Fur fancy, fur flowers. So இது ரெண்டும் alliterated words. Green grass grew on the sidewalks. Green, grass grew. All these are all having G consonant sound. அதுதான் consonant sound. G K. So it is in the initial ஆரம்பத்திலே வருது. Same beginning consonant sound in a line or a verse.
Now we'll move on to the next figure of speech. அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்க போறோம்னா கான்சோனன்ஸ். CONSONANCE. இதுவும் ரெப்பிடேஷன். இல்ல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கான்சோனன்ஸ் அப்படின்னா இதுவும் கான்சனன்ட் சவுண்ட் தான். அப்படின்னா ஆலிட்ரேஷன்லயுமே நீங்க கான்சனன்ட் சவுண்ட் தானே மேம் சொன்னீங்க. அது ஆரம்பத்திலேயே வரக்கூடிய சத்தம். இது வார்த்தை முடிவுல வரக்கூடிய சத்தத்தை வந்து நம்ம எடுத்துக்கணும். ரெப்பிடேஷன் ஆஃப் சிமிலர் ஒரே மாதிரியான கான்சனன்ட் சவுண்ட்ஸ். Repetition of same consonant sounds in the neighboring words. அதாவது பக்கத்து வார்த்தைகள்ல அதான் neighboring words ன்னு சொல்றாங்க. NEIGHBOURING neighboring words. It is repetition of sound at the end of a word. வார்த்தை முடிவுல வரக்கூடிய சத்தமா இருக்கணும் இந்த கான்சனன்ட் சவுண்ட். At the end of the word. It can be end or middle. I'll write like this. Be in the middle or at the end of the word. வார்த்தை இறுதியிலோ இல்ல நடுவுல வரக்கூடிய ஒரே மாதிரியான சத்தம். The spider and the fly அந்த போயம்ல நம்ம இந்த லைன் பார்ப்போம். This is the prettiest little parlor. This is the prettiest little parlor that ever did you spy. TT ங்கிற சத்தம். TT letters repeat ஆன sound ங்கிற sound. Prettiest little. The sound t is repeated in the neighboring words. அடுத்தடுத்த வார்த்தைகளாவே வருது. ஒரே மாதிரியான consonant sound in the neighboring words. So it is either in the middle or at the end of the word ன்னு சொன்னோம் இல்லையா. நடுப்புற இருக்கு இங்க வார்த்தையுடைய நடு வார்த்தையினுடைய நடு எழுத்தினுடைய சத்தமா இருக்கு. book black அப்படிங்கிறதுல book black ஆரம்ப எழுத்தினுடைய சத்தம் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்ல. prettiest ங்கிற சத்தம் நடுவுல இருக்கு. லிட்டில்லையும் t sound is in between. That is why we tell it as a consonant. Both alliteration and consonant is repetition of same consonant sound. ஆனா அதுல வந்து ஆரம்ப எழுத்தினுடைய சத்தம் அடுத்தடுத்து பக்கத்து வார்த்தைகளாவோ அடுத்தடுத்து வர வார்த்தைகள்ல பாக்குறோம். இங்க வந்து கான்சனன்ட் சவுண்ட் in the middle or the end of the word. நடுப்புற இல்லாட்டி வார்த்தையினுடைய இறுதியில இருக்கக்கூடிய சத்தம் ஒரே மாதிரியாக இருக்கும். அதுவும் கான்சனன்ட் சவுண்ட்.
This is consonants. So alliteration வந்து ஆரம்பத்துல தான் வருங்கிறத எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். Consonant sound in the beginning of the word. A is the first alphabet in English, right? So alliterationும் அதே மாதிரி தான். Consonant sound in the beginning of the word அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். A is the first letter, right? First அப்படி வச்சுக்கோங்க. Consonant sound in the beginning. முதல் எழுத்தினுடைய சத்தம். இதுவே கான்சனன்ட்ஸ்னா consonant sound in the middle or at the last. நடுப்புற இல்லாட்டி கடைசியில வரக்கூடிய எழுத்தினுடைய சத்தம். அது consonant sound should be the same. Assonance அடுத்தது. இந்த எக்ஸ்பிளனேஷன் அசோனன்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு கிட்டத்தட்ட alliteration, consonants, assonance எல்லாமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி தோணும். பட் ஐ வில் டெல் யூ a small thing which help you to differentiate between these three. இந்த மூணுத்தையும் வித்தியாசப்படுத்துறது எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். முதல்ல அசனன்ஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம். அதுக்கான அர்த்தம் என்னங்கிறது பார்ப்போம். இட் இஸ் தி ரெப்பிட்டிஷன் ஆஃப் vowel sound. ஸோ கான்சனன்ஸும் alliterationும் ரெப்பிட்டிஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட். இது ஆனா ரெப்பிட்டிஷன் ஆஃப் vowel sound. vowelனா என்னலாம் மேம்? vowelனா இது A, E, I, O, U. These are all the vowel letters. The remaining 21 letters are consonants. Remaining 21 are consonant letters. The vowel letters, vowel alphabets. So repetition of vowel sound. அதுதான் assonance. In the neighboring words, அடுத்தடுத்து வர வார்த்தைகள்ல ஒரே மாதிரியான vowel sound இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து assonance அப்படின்னு சொல்லுவோம். கான்சோனன்ஸும் alliterationும் repetition of consonant sound. Assonance வந்து repetition of vowel sound. There are pretty curtains drawn around. Drawn around. ஒரே மாதிரியான vowel sound. Around. All these are having vowel sound. எழுத்துக்களை பார்க்க கூடாது, உச்சரிப்பு வந்து vowel sound தாங்கிறத நம்ம பார்க்கணும்.
இது assonance. அடுத்தபடியா பர்சானிபிகேஷன். ஒரு நபர் செய்யற ஒரு செயலை, ஒரு விலங்குக்கோ ஒரு பொருளுக்கோ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் a human being attributed to a thing is called personification. பர்சன் இந்த வார்த்தையை வச்சுக்கோங்க. பர்சன்னா என்ன? நபர். அப்படின்னா நபர்னுடைய ஒரு குணாதிசயம் அதை வந்து ஒரு பொருளுக்கோ விலங்குக்கோ வேற எதுக்காவது ஒண்ணு ஒப்பிடப்படுறது. அதுதான் பர்சானிபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஹியூமன் குவாலிட்டிஸ். The trees were dancing in the wind. மரங்கள்லாம் வந்து காத்துல டான்ஸ் ஆடுது. மரம் எங்கேயாவது டான்ஸ் ஆடுமா? அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? வேகமா ஆஹ் அந்த மரம் முன்னும் பின்னுமா போயிட்டு இருக்கு, அசையுது அப்படின்னு சொல்றாங்க. These are qualities of a human which is attributed to a tree. Human qualities. மனிதருடைய குணாதிசயங்கள். Human qualities attributed to a attributedனா ஒரு இன்னொரு விஷயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கொடுக்கப்படுற விஷயம் வந்து ஒரு பொருளா இருக்கலாம், விலங்கா இருக்கலாம், வேற ஏதாவது கூட இருக்கலாம். Attributed inanimate object, thing, or in simple words to non-living things. உயிரில்லா பொருட்களுக்கு மனிதருடைய குவாலிட்டிஸ் வந்து கம்பேர் பண்ணப்படுது, கொடுக்கப்படுறது அப்படின்னா அத பர்சானிபிகேஷன் அப்படின்னு சொன்னோம். So alliteration பார்த்திருக்கோம். வரைக்கும் repetition of same consonant sounds in the beginning of the line. இந்த பாருங்க, same consonant sound in the beginning of a line or a verse. Similes, comparison between two unlike things, but we are using like and as in between the words. As tall as giraffe, colorful like crayons. Metaphor, we are using words such as is, are, was, where we are comparing two unrelated things and taking hidden meaning into consideration. உள்ள அர்த்தத்தை எடுத்துக்கிறோம், அந்த வார்த்தைகள் என்ன சொல்றதோ அதே அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அர்த்தத்தை அப்படி நம்ம எடுத்துக்க மாட்டோம். இதுல மெட்டாஃபர்ல she is a shining star, my father was boiling mad, he is a busy bee. Consonance is the repetition of consonant sound anywhere in the words. எங்க வேணாலும் இருக்கலாம். In alliteration, the repeated consonant sounds are in the beginning of the words. In consonants, mostly it is in the middle or at the end. Okay. Repetition of consonant sound, not at the beginning of the word. A consonant is not a vowel. Consonant வந்து ஒரு vowel கிடையாது. Mike likes his new bike. Mike வந்து அவனுடைய புது பைக் வந்து பிடிச்சிருக்கு. க சத்தம். So repetition of same consonant sound. Mike, like, bike, க sound. இல்லையா? Fuzzy, buzzing, b ங்கிற sound. FUZEZY அதுல Zங்கிற அந்த எழுத்தினுடைய சத்தம் கான்சனன்ட் சவுண்ட். Buzzing, z அதுவுமே Z ஓடைய லெட்டர் ஆல்பபெட் Z உடைய சத்தம். இது என்ன சத்தம்? கான்சனன்ட் சவுண்ட். So repetition of consonant sound in the middle or at the end of the word, in the neighboring word, that too. Assonance, repetition of same
similar vowel sound. இது வந்து vowel sound உடைய repetition, especially in a line or a poetry. He claps his hands and stamps his feet. அவன் கையை தட்டிண்டு and he stamps his feet. Vowel sound. The rain in Spain falls mainly on the plain. ரைமிங் வேர்ட்ஸாவும் இருக்கு, பட் அட் த சேம் டைம் நம்ம இங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வவல் சவுண்ட் மறுபடியும் மறுபடியும் வருதுங்கிறது நம்ம கவனிக்கிறோம். மைக்ஸ் பைக் ஹேஸ் பிரைட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ். மைக்கினுடைய பைக்ல வெள்ளை ஸ்ட்ரைப்ஸ் வந்து பளிச்சுன்னு காமிக்கப்படுற வெள்ளை ஸ்ட்ரைப் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஹி ஈட்ஸ் த ஸ்வீட் ட்ரீட்ஸ். இ உடைய சத்தம் வவல் சவுண்ட் இஸ் ரிப்பீட்டட். பேஷன்ஸ் ஆல்வேஸ் பேஸ். Repetition of vowel sounds in the nearby sounds. This is assonance. So இந்த மூணுத்துக்கான comparison இங்க கொடுத்திருக்கேன். Alliteration, consonance, assonance. Repetition of initial consonant sounds, அதான் alliteration. Repetition of consonant sound at the middle or at the end of the words. இந்த difference நீங்க எழுதி வச்சீங்கன்னா ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். Assonance, repetition of vowel sound. ஸோ இது கான்சனன்ட் சவுண்டே கிடையாது, வவல் சவுண்டுடைய உச்சரிப்பு தான் அசனன்ஸ்ங்கிறது. We had actually seen personification as well. It is a literary device that gives human attributes to non-human things. The sun is smiling at us. சூரியன் எங்களை பார்த்து சிரிக்கிறது அப்படின்னா என்ன? It can be helpful to farmers. விவசாயிகள் வந்து நிலத்துக்கு வந்து அது ஒரே மழையா இருந்துக்கலாம், அது பயிர்கள்லாம் வீணா போயிருந்திருக்கும்ல. So if at all the sun comes, it will be a good relief to the farmers. The streets are calling me. இந்த தெருக்கள்லாம் என்ன கூப்பிடுது, அதாவது நான் ரொம்ப நாளா அந்த பக்கமே போல, தெருவெல்லாம் வந்து என்ன கூப்பிடுது, அங்க வான் என்ன கூப்பிடுது அப்படின்னா என்ன? நான் அந்த இடத்துக்கு போகணும். யாரு நம்மள வான் கூப்பிடுவா? ஒரு நபர் தான் நம்மள கூப்பிடுவாங்க. ஒண்ணு நம்ம அம்மா அப்பா கூப்பிடுவாங்க, நம்ம நண்பர்கள்லாம் நம்மள கூப்பிடுவாங்க. It is a human attribute, but it has been given to a non-living thing. ஸ்ட்ரீட்ஸ்ங்கிறது எது? நான் லிவிங் திங் தானே, ஒரு நான் ஹியூமன் திங்ஸ், inanimate objects. The wind whistled throughout the day. இந்த காத்து வந்து நாள் முழுக்க விசில் ஊதிட்டு. காத்து எங்கேயாவது விசில் ஊதுமா? மீங்கிற சத்தம், அதாவது இந்த புயல்லாம் வரத காத்தினுடைய சத்தம் அப்படிதானே இருக்கும். ஸோ the wind whistled throughout the day. நாள் முழுவதும் அந்த காத்து வந்து விசில் ஊதிட்டு. So it is an human attribute given to an inanimate object or non-living thing. It is personification. So in today's class, we have seen personification, consonance, assonance, and revised metaphor, simile, alliteration. Right? Few more are there. We will try to complete it in the next class. So any doubts to anyone? Okay. Fine. I'll end my session over here. We will again catch up in the next class. Thank you all of you. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.